அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 60 தொகுதிகளை கேட்கும் பாரதிய ஜனதா கட்சி 30 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என அடம் பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி 60 தொகுதிகள் வரை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் விருப்ப தொகுதியாக 40 தொகுதிகளை இறுதி செய்து வைத்திருந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு 60 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக இந்த முறை 180 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என்ற முடிவில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 66 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடத்திலும், பாரதிய ஜனதா கட்சி 30 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள். மொத்தமாக அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி 60 தொகுதிகளை கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மற்ற கட்சிகள் உள்ளது. இவர்களுக்கு எத்தனை தொகுதியை ஒதுக்க முடியும்? 60 தொகுதிகளை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. மேலும் 30 தொகுதிகளே உங்களுக்கு அதிகம். அதனை தவிர்த்து ஒரு தொகுதியை கூட நாங்கள் உங்களுக்கு விட்டுத்தர மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு பிடிவாதமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நயினார் நாகேந்திரன் பேசி வருகிறார். அமித்ஷாவோடு நாங்கள் பேசி முடித்து விட்டோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கூட்டணிக்கு அவர்களை கொண்டு வருவோம் என கூறுகிறார்கள். விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்கள் ஏற்கனவே 117 தொகுதிகளை கேட்டார்கள். ஆனால் அதிமுகவோ 50 தொகுதிகள் வரை தர தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 50லேயே 10 தொகுதிகளை இறுதி நேரத்தில் கிடைக்காமல் கூட செய்யலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி இவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க முடியும் என அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குள் விரிசலை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு 18% வாக்கு வங்கி உள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலில் நாங்கள் அதிமுகவை பல இடங்களில் பின்னுக்கு தள்ளியுள்ளோம். 2வது இடத்தை நாங்கள் பெற்றுள்ளோம். கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையான கட்சி, கொங்கு மண்டலம் எங்களது கோட்டை என கூறினார்கள். ஆனால் கோயம்புத்தூரிலேயே நாங்கள் 2வது இடத்தை பெற்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கி அடிப்படையில் பார்த்தால் கூட எங்களுக்கு 60லிருந்து 70 தொகுதிகளை கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் 60 தொகுதிகளை தான் கேட்கின்றோம். அதனை அதிமுக கொடுத்தே ஆக வேண்டும் என கூறி வருகிறார்கள். மேலும் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களான எஸ்பி வேலுமணி, ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார், சிவி சண்முகம் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க முடியாது, 30 தொகுதிகளே அதிகம். சென்ற முறை 30 தொகுதிகளை வாங்கி கொண்டு 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றார்கள். இப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஏன் நாம் 60 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும்? மேலும் நாம் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு 150லிருந்து 170 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது எதனால் நாம் அவர்களுக்கு 60 தொகுதிகளை கொடுக்க வேண்டும்? 60 தொகுதிகளை நாம் விட்டு கொடுத்தால் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற முடியாது, கூட்டணி ஆட்சிதான் அமையும். அப்பொழுது தொடர்ந்து நமக்கு பலவிதமான நெருக்கடிகளை கொடுப்பார்கள். அதற்கு நாம் பணிந்துதான் அனைத்தையும் செய்ய வேண்டியிருக்கும். இப்பொழுதே நாம் உஷாராக அவர்களை தட்டி வைக்க வேண்டும். அவர்களுக்கு 30க்கு மேல் தொகுதிகளை வழங்கக்கூடாது என அவர்கள் கூறி வருகிறார்கள். மேலும் பாரதிய ஜனதா கட்சியோ எடப்பாடி பழனிசாமி 60 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். மேலும் அமித்ஷா கூட்டணியை இறுதி செய்வார். அமித்ஷா கேட்டால் எடப்பாடி பழனிசாமியால் இல்லை என்று கூறிவிட முடியாது. மேலும் எங்களிடம் அதிமுகவினுடைய பல தலைவர்களின் கூட்டு உள்ளது. அதனால் நாங்கள் கேட்கின்ற தொகுதியை அதிமுக கண்டிப்பாக ஒதுக்கி தரும் என ஒரு சிலர் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ 30 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட விட்டு தர மாட்டேன் என கூறி வருகிறார். நன்றி.